வணக்கம் நண்பர்களே. கடன் வாங்குவது குறைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இஎம்ஐ, சிட்டவட்டி போன்ற 5 பைசா வட்டியில் முதல் 3 பைசா வட்டி, 10 வட்டி, 15, 20 வச்சு ஏமாற்றி இப்படி அதிகப்படியான வட்டிக்கு வாங்கி நிறைய பேருக்கு கட்ட முடியாமல் நண்பன்கிட்ட கூட கடனை வாங்கியிருப்பாங்க, சொந்தக்காரன்ட கூட கடனை வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் 5 வருஷம் வட்டியை கரெக்டாக கொடுத்துட்டு 5 வருஷம் கழித்து அந்த 1 மாதம் வட்டியை கூட அடுத்த மாதம் தாரன்னு சொல்லி பாருங்கள், சம்மதிக்க மாட்டாங்க. அடுத்தால இவன் ஒழுங்காக தரமாட்டான் போல இருக்குது, துட்டை கேட்டுருவோம் அப்படின்பாங்க. ஆனால் அந்த துட்டு கையில் போகிறதுக்கு ஒரு 2 மாதம் சொல்லியிருப்பீங்க. அந்த 2 மாதம் கழிச்சிடும், உங்கள் கையில் பைசா கிடைக்காது, வந்து சேர்ந்துருக்காது. உடனே ஃபோனை 28 ஃபோன் அடிச்சிடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மனசை புண்ணாக்கிடுவாங்க. பைசா கொடுத்து கையில் வாங்கினதுக்கப்புறம் சிரிப்பு வரும். அது வரைக்கும் நீ விரோதியாகிருக்க. இப்படி தான் நாட்டில் நிறைய பேர் நடந்துட்டுருக்காங்க. நண்பன் நண்பன் சொல்லுவாங்க, அவனே அப்படி தான் இருப்பான் கடைசியில். நண்பன், சொந்தக்காரன், அதுக்கான எல்லா நண்பரையும் நான் குறை சொல்லலை, எல்லா சொந்தக்காரங்களையும் நான் குறை சொல்லலை. வட்டிக்கு பணங்கள் வாங்கினால் மட்டும் இந்த பிரச்சனைகள் வருகிறது. அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அன்றாட தேவைக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை முயற்சித்து வாழுங்கள். அவ்வளோதான் சொல்ல வருகிறேன். எந்த பறவையும் அதன் கிளையை நம்பி உட்காரதே இல்லை. தனக்கு ரெக்கை இருக்கு, பறக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையில் தான் அது உட்காருது. ஆகவே அந்த பறவைக்கு இருக்கிற குணம் கூட மனிதனுக்கு இல்லையா? ஆக உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு வாழ முன்னேறுங்க என்று சொல்லிக்கொண்டு, எல்லோருக்கும் ஒரே ஒரு உதாரணம் தான், கடன் வாங்காது. கடன் வாங்கினா நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், குத்தி குத்தி கேட்பான். இந்த அர்த்தம் ஒரு சில பேருக்கு புரியாது. நம் மனதை நோகடிக்கிற போல் சுற்றி வளைச்சி பேசி குத்துவாங்க. அதற்கு பெயர் தான் குத்தி பேசுகிறது என்று அர்த்தம், பொருள். சரிங்களா? அதனால் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். அதுவே நல்லது, காலங்காலத்துக்கு நல்லது. நன்றி.